எடப்பாடியார் வந்து ஒவ்வொரு தொகுதியாக சட்டமன்ற தொகுதியாக பிரச்சாரம் போறாரு, மக்கள் கூட்டம் வருது வச்சு. ஆனால் வந்து நடிகர் விஜய் வந்து மாவட்டத்தில் ஒரு இடத்துல கூட்டம் நடத்தாரு. ஆனால் வந்து எங்களுக்கு திமுகவுக்கு தான் போட்டி, வேற யாருமே நடுவில் இல்லைன்னு சொல்லி தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காரு. வேற எடப்பாடியாரே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு இல்ல, அவர் சொல்றது சரிதான். திமுகவுக்கும் தாவகாவுக்கும் இடையில தான் போட்டி. அது எதற்குன்னா இரண்டாவது இடத்துல யார் எதிர்கட்சியாக வரப்போகிறார்கள் என்பதற்கு தான், இந்த இரண்டாவது இடத்துக்கு தான் திமுகவுக்கு இன்றைக்கு தாவகா தான் போட்டி என்ற நிலையில் தான் தமிழகத்தில் இருக்கின்றது. முதலிடம் என்பது எடப்பாடியார் முதலமைச்சர் என்பது இன்னைக்கு முடிவு செய்யப்பட்ட விஷயமாக நாங்கள் முடிவு செய்யவில்லை, கூட்டணி கட்சிகள் முடிவு செய்யவில்லை, இன்னும் சொல்லப்போ மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறப் போகின்றது, தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கப் போகின்றது, முதலமைச்சராக எடப்பாடியார் நிச்சயமாக வருகின்றார். அந்த இரண்டாவது இடத்துக்கு போட்டி என்பதைத்தான் அன்பு சகோதரர் நண்பர் விஜய் சொல்லியிருக்கின்றார் என்பதுதான் இன்றைக்கு நிலைப்பாடு. எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் வந்து கூட்டணியில் சேர்வதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி அது அவருடைய நிலைப்பாடு. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இன்னைக்கு முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் என்பதை இன்னும் சொல்ல போனால் எந்த கட்சியும் முடிவு பண்ண போறதில்லை, மக்கள் முடிவு செய்து விட்டாங்க. ஒரு 4 ஆண்டு காலம் நல்லாட்சி நாயகன், இன்னும் சொல்ல போனால் கொரோனா போன்ற இக்கட்டான காலகட்டத்தில் தமிழக மக்களை காத்த ஒப்பற்ற முதலமைச்சர். குடிமராமத்து பணி என்ற அற்புதமான திட்டம், 7.5% இடஒதுக்கீடு என்பது ஒரு மகத்தான எடப்பாடியார் சிந்தனையில உதித்து அவர் அரசு பள்ளியில படித்த காரணத்தினால் இன்றைக்கு கிராமப்புற மாணவ செல்வங்கள் 2500 மேற்பட்ட மாணவ செல்வங்கள் சாதாரண குடிப்பட்ட அடித்தட்டிலே வாழ்கின்ற குடும்பத்தை சேர்ந்த மாணவ செல்வங்கள் இன்றைக்கு மருத்துவர் ஆயிருக்கார் என்று சொன்னால் இது வரலாற்று புரட்சி. இப்படி எத்தனை திட்டங்களை, அதே மாதிரி மாண்புமிகு அம்மாவுக்கு தாலிக்கு தங்கம், இன்றைக்கு தங்கத்தின் விலை என்ன? அம்மாவில் இருக்கின்ற காலத்தில் 1/2 பவுன்ல தாலிக்கு தங்கம் கொடுத்தார்கள். ஆனால் எடப்பாடியார் 1 பவுன்ல தாலிக்கு தங்கம் கொடுத்து தாய்மார்களுடைய கனவை நனவாக்கி திருமண வாழ்க்கையில ஒளியேற்றி வைத்தார்கள். அது மட்டும் இல்ல, தைப்பொங்கலுக்கு 2500 ரூபாய். அதுபோல் கொரோனா காலத்தில் மக்கள் பாதிக்கப்பட்ட நேரத்தில் 6 மாதத்திற்கு விலை இல்லாமல் அனைத்து ரேஷன் கடைகளிலும் பொருட்களை கொடுத்தோடு 6 மாதம் 1000 ரூபாய் நிவாரணத் தொகை. அனைத்து மக்களுடைய நன்மதிப்பை பெற்று இன்றைக்குத்தான் நிழலின் அருமை வெயிலுக்கு சென்றால்தான் தெரியும் என்று சொல்லி இன்றைக்கு அதிமுக ஆட்சியினுடைய அருமை பெருமை எல்லாம் இந்த வெடியாட்சி வந்த பிறகு இன்றைக்கு மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். மக்கள் அதிருப்தியின் உச்சகட்டத்தில் இருக்கின்றார்கள், வெறுப்பின் விளிம்பில் இருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முடிவு கட்டுகின்ற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும். எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். செல்வ பெருந்தகை தான் இருக்கக்கூடிய கட்சிக்கு விசுவாசமாக இருக்கட்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கு எடப்பாடி பழனிசாமி முதல்ல வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காங்க, ஊழல் கட்சி ஏடிஎம்கே என பிஜேபி விமர்சித்தாங்க. தான் இருக்கக்கூடிய கட்சிக்கு விசுவாசமா இருங்க என தொண்டர்கள் பற்றி சொல்றாங்க. நீங்க இருங்க முதல்ல அடுத்தவங்க விமர்சிங்கன்னு சொல்றாங்க. செல்வ பெருந்தகை பத்தி எல்லாம் தெரியுமே. சட்டமன்றத்தில் அவர் காங்கிரஸ் பத்தி பேசுறதோட திமுக அரசுக்கு ஜால்ரா போடுறதான் வழக்கமா வச்சிருக்காரு. நானும் சட்டமன்றத்தில் தான் இருக்கேன், எங்க அருகிலே அமர்ந்திருக்கேன். அவர் பேசுகின்ற நேரத்தில் ஒரு காலத்திலேயாவது இந்த அரசின் தவறுகளை ஒரு எதிர்கட்சி என்ற முறையில சுட்டி காட்டிய வரலாறு உண்டா? நாட்டில இன்னும் சொல்ல போனால் செல்வ பெருந்தகை ஒரு பெரிய தேசிய இயக்கத்துக்கு தலைவராக இருக்கின்றார். அங்கே ஒரு மக்கள் குடிக்கின்ற ஒரு நீரில் மலம் கலக்கப்பட்டு அது இன்றும் அந்த பிரச்சனை இன்றும் தீர்ந்து பாடில்லை. அது என்ன ஒரு ஆமா, அந்த இதுக்கு இன்றைக்கும் தீர்வு வந்த பாடு இல்லை. அதுபோல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜெயக்குமார், நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர், அவருடைய கட்சியுடைய மாவட்ட தலைவர் படுகொலை செய்யப்பட்டு அரசியல் தலைவராக வேற கட்சி இல்ல, காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் பி ஜெயக்குமார் என்பவர் இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. 2 வருஷத்துக்கு மேல இதுவரை கொலையாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை, கொலைக்கான காரணம் கண்டுபிடிக்கப்படவில்லை. இதற்கு கூட கேட்பதற்கு துப்பு இல்லாத திராணி இல்லாத ஒரு தலைவர், தன்னுடைய கட்சியுடைய ஒரு மாவட்ட தலைவர் இந்த ஆட்சியிலே வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். தலைநகர் டெல்லியில, தலைநகர் சென்னையில ஆம்ஸ்டாங் என்பவர் பிஎஸ்பியுடைய மாநில தலைவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டு அந்த வழக்கை கூட இன்றைக்கு உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றது இந்த ஆட்சியில. இதெல்லாம் கேட்கறதுக்கு துப்பு இல்லாத காங்கிரஸ் தலைவராக, சட்டமன்ற கட்சி தலைவராக மட்டுமில்லாமல் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கின்ற செல்வ பெருந்தகைக்கு அதிமுக எடப்பாடியாரை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லை, யோகியதை இல்லை. யார் சொல்றாங்க?
இல்லை, இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை தான் திமுக விழுங்க பார்க்கிறது என்பது இன்னைக்கு பொதுச்செயலர் எங்களுடைய அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது இன்னைக்கு நிதர்சனமான உண்மையாக கரூரில் ஒரு மாவட்ட மகளிர் அணி தலைவியை காங்கிரஸ் உள்ள இன்னைக்கு கூட்டணியில் இருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் சொல்லி காங்கிரஸ் அந்த கூட்டணியில் பங்கேற்கிறது. ஆனால் காங்கிரஸ் உடைய மாவட்ட மகளிர் அணி தலைவியை இன்னைக்கு திமுக சேர்த்திருக்காங்க. அதுல நொந்து நூலாகி காங்கிரஸ் எடப்பாடி சொன்னது மிக மாண்பு எடப்பாடி அவர் சொன்னது மிக சரி. காங்கிரஸ் திமுக விழுங்கி கொண்டிருக்கின்றது சொன்னார்கள். அது இன்றைக்கு நேசமான உண்மையாக இருந்தது. எனவே காங்கிரஸ்காரர்கள் எச்சரிக்கையாக இருந்தால் சரி. ஒரு மக்கள் இயக்கம் அந்த மொழியிலே தான் இன்றைக்கு அவருடைய குரல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.